அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக 7 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கூடுதலாக அதிகமான கனமழை மற்றும் மிதமான பனிப்பொழிவு, அதிகமான பனிப்பொழிவு எங்கெங்க மாவட்டங்களுக்கு கூடுதலாக விட போகிறாங்க அப்படிதான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனல் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்கறேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக இந்த செய்திக்குள்ள என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா தென் தமிழகம் மற்றும் அதனுடைய ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி வந்து நிலவுகிறது எனவும், இன்று தமிழகத்துல ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பாக புதுவை, காரைக்கால் பகுதியிலாம் பாத்தீங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய ஒரு லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறாங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்தி குரூப்ல கொஞ்சம் பிரீஃபாவே சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிலையில தான் தமிழகத்துல காலை 10 மணி வரை மழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களை குறிப்பா இந்த செய்தி குறிப்பில் சொல்ல வராங்க. அது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, விருதுநகர், தென்காசி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஆய்வு மையம் இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது போன்ற மழை பற்றிய இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.